போகரையா எதையுமே மறைத்து மறைத்து பேசியோ மறைப்பாய் செய்தோ சொல்வதோ கிடையாது. எதுவுமே நேர்பட நேராகவே சொல்லுகின்ற மனமும் தைரியமும் இருந்ததாலே அல்லவா 7000 தம் மக்களுக்காக கொடுத்தருளினார். நம் மக்களின் வாழ்வின் சாஸ்திர சம்பிரதாயங்களில் இது சரி என்றும் இது தவறென்றும் சீர்தூக்கி பார்த்து சரியானதை சரியானதென்று சொல்வதிலும் தவறானவற்றை தவறு என்று தயங்காமல் சொல்வதிலும் போகரையாவுக்கு நிகர் அவர் மட்டும்தான். பல 100 வருடங்களுக்கு முன்பே வாழ்ந்த மக்கள் எது சரி என்றும் எது தவறென்றும் சரியாக சொல்லாது எதையோ சொல்லி எதையோ செய்து வந்த காலத்தில் போகரையா இதை சொல்லி இருக்கிறார் என்றால் அதையும் கேட்போமா? உண்டான லோகபதி மாண்பரெல்லாம் ஓஹோஹோ நாதாக்கள் சொன்ன வாக்கு கண்டல்லோ சாஸ்திரங்கள் அதிகம் பார்த்து காசினியில் தத்துவத்தில் மிகுந்தார் போல மிண்டான வார்த்தைகளும் மிகவும் கூறி மேதினியில் கரை கண்ட வித்வான் போல அண்டர் முனி முதலானோர் கண்டு ஏங்க அவனியிலே சித்தனை போல் பேசுவாரே. உண்டான லோகபதி மாண்பரெல்லாம், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் இது பெரியவர்கள் நாதாக்கள் சொன்ன வாக்குன்னு சாஸ்திரத்துல தத்துவத்துல ஊறி போனவர்கள் போலவும் சொல்லாத வார்த்தைகளும் மிகவும் கூறி இந்த உலகிலேயே எல்லாம் தெரிந்தவர்கள் போல அண்டர் முனிவரெல்லாம் கண்டு இயங்குகின்ற சித்தனை போல பேசுவார்கள் என்றும் சொல்லிவிட்டு பேசியே வெகு கோடி மாண்பரெல்லாம் பிணத்தினார் சாஸ்திரத்தின் குப்பல் தன்னை பூசிதங்கள் கொண்டல்லோ பகட்டு காட்டி புகழுடனே சாஸ்திரத்தை மெய்போல் சொல்லி ஊசிதமா தத்துவங்கள் தியானமார்க்கும் உறுதியுடன் நாதாக்கள் சொன்னதில்லை வாசித்து 4 வேத 6 சாஸ்திரம் வகையுடனே கதை கட்டி உரைத்திட்டாரே. பேசியே வெகு கோடி மாண்பரெல்லாம், இப்படி பேசி பேசியே ரொம்ப பேர்கள் பிணத்தினார்களாம். சாஸ்திரத்தின் குப்பல் தன்னை, சாஸ்திரத்தில் இல்லாததையெல்லாம் கற்பனையாய் கண்டபடி சொல்லி பகட்டு காட்டி சாஸ்திரத்தில் சொன்னது போல சொல்லி சாஸ்திரத்தை மெய்யென்று சொல்லியவர்கள் உண்மையான உத்தேசமான உருப்படியான தத்துவங்களையோ தியானத்தை பற்றியோ அதன் மார்க்கத்தை பற்றியோ உறுதியுடன் அந்த நபர்கள் சொல்லியதே இல்லை என்றும் வாசித்தவர்கள் 4 வேதத்தையும் 6 சாஸ்திரம் என்றும் வகையுடனே கதை கட்டி சொன்னார்கள் என்றும் சொல்லிவிட்டு உரைத்திட்ட கதையெல்லாம் பொய்யேயாகும் உத்தமனே சாஸ்திரங்கள் அதர்வனந்தான் கரைத்திட்டமாக வல்லோ மாண்பருக்கு காசினியில் தாம் உரைத்தார் சாஸ்திரங்கள் நிறைத்திட்டமாக வல்லோ யானும் சென்று நீடாழி உலகுபதி சுத்தி வந்தேன் வரைக்கமலம் வீற்றிருக்கும் தாயார் வாதம் வளமையுடன் என்னாலும் பதம் கண்டேனே. உரைத்திட்ட கதைகளெல்லாம் பொய்யேயாகும். அப்படி அவர்கள் சொன்னதெல்லாம் பொய்தானப்பா உத்தமனே. சாஸ்திரங்கள் எல்லாம் அதர்வனம்தான், இதுதான் முடிவு என்கிற மாதிரியும் இதுதான் சரி என்கிறபடியும் கரை திட்டமாக திட்டவட்டமாக உறுதியாக மக்களுக்கு இந்த உலகத்தில் சாஸ்திரங்கள் சொல்லித்தரப்பட்டதென்றும் நிறைந்திட்டமாகவே நிச்சயமாக வல்லவா தானும் கடல் சூழ்ந்த உலகம் முழுவதும் சுற்றி வந்தேன் கமலத்தில் வீற்றிருக்கும் தாயான அம்பாளின் பாதத்தில் இந்நாளும் தம் மனதை பதிய வைத்திருந்தேன் என்றும் சொல்லிவிட்டு பதமான பதமதுவும் சாஸ்திரங்கள்
பாங்குடரே மேதினியில் கண்டேன் யானோ மிதமுடனே தர்க்கங்கள் யாகவங்கள் மேதினியில் வெகு பேர்கள் சொல்வாரப்பா இதமுடனே சாஸ்திரத்தின் தொகுப்பை எல்லாம் நீதியுடன் மெய் போல பேசுவார்வார் சதகோடி சாஸ்திரங்கள் கூறிட்டாலும் சட்டமுடன் சீனபதி கீழாகாரே. பதமான பதமதுவும் சாஸ்திரங்கள், வார்த்தைகளும் வசனங்களுமான சாஸ்திரங்கள் பலவற்றை இந்த உலகத்திலேயே பார்த்தேன். அதை பற்றி ரொம்பவே தர்க்கங்களும் விவாதங்களும் இந்த உலகத்துல ரொம்ப பேர்கள் செய்யவும் சொல்லவும் இருப்பார்கள் என்றும், நிறையவே சாஸ்திரத்தோட பொருள்களையும் தொகுப்பையும் பாடங்களையும் வழிமுறைகளையும் விதிகளையும் உண்மை என்று பேசிக்கொண்டிருந்தாலும் சட்டமுடன் சீனபதி கீழாகார். சட்டமுடன் சீனபதி கீழாகார் என்ன சத்தியமாகவும் நிச்சயமாகவும் சீனபதி மக்களுக்கு ஈடாக முடியாதுன்னு சொல்லிட்டு இணையான தென்காசி பதியிலப்பா எழிலான தேசம் அது வணேகமுண்டு சனமதிலே குளிகையது பூண்டு கொண்டு தாரிணியில் சதகோடி தூரமட்டும் கனமதுவும் இல்லாமல் அடியேன் தானோ காசிபதி மாண்பரெல்லாம் கண்டு வந்தேன் வினமதுவும் மடிந்தாக்கால் சாஸ்திரங்கள் வேறான சாங்கியங்கள் மெத்த உண்டே. இணையான தென்காசியில் அழகழகான நாடுகளும் அநேகம் உண்டு. நொடிக்குள்ளே குளிகை போட்டுக்கொண்டு இந்த உலகத்துல கோடி தூரம் கூட நிற்காமல் காசி வரை போய் அங்குள்ளவர்களையும் உலகத்தவர்களை கண்டேன் என்றும், பிணமதுவும் மடிந்தாக்கால் சாஸ்திரங்களும் நிறைய சாங்கியங்களும் சம்பிரதாயங்களும் ரொம்பவே இருக்குன்னு சொல்லிட்டு உண்டான சமுசாரி கோடி மாண்பர் உத்தமர்கள் வேதாந்தம் கடந்த ஞானி செண்டான முறைமை கெட்டு மையல் கொண்டு ஜெகந்தனிலே மடிந்தவர்கள் கோடா கோடி அண்டமுடன் ஆகாயம் தன்னளவாய் அகிலமெல்லாம் கொடி கட்டி வாழ்ந்தார் கோடி புண்டரீக கிருஷ்ணாவதாரணை போல் புகழான கீர்த்தியுடன் மடிந்தார் தாமே. உண்டான சம்சாரி கோடி மாண்பர். இந்த உலகத்துல சம்சார வாழ்க்கை கொண்டவர்கள் கோடி பேர். உத்தமர்கள்னு சொல்லப்படுகிறவர்களும் வேதாந்தத்தையும் கடந்த ஞானிகளும் வழிமுறை இல்லாது ஆசையினால் பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசையினால் மடிந்து போனவர்கள் கோடானு கோடி பேர்கள் என்றும், அண்டமுடன் ஆகாயம் தன்னளவாய் உலகமெங்கும் கொடிகட்டி வாழ்ந்தவர்கள் கோடி பேர்கள் என்றும், புண்டரீக கிருஷ்ணாவதரனை போல புகழுடனும் கீர்த்தியுடனும் வாழ்ந்தவர்கள் எல்லாரும் மடிந்தார்கள் என்றும் சொல்லிவிட்டு மடிந்ததோர் மானாக்கள் மாநிலத்தில் மகதேவர் பாதம் அது வடைந்தார் கோடி கடினமுடன் வையகத்தில் வாழ்வு பெற்று காசினியில் சாஸ்திரங்கள் மிகவும் கற்று அடியளவு வேத முதல் ஆகமங்கள் 64 கலை சாஸ்திரங்கள் முடியோடு முனிவர் பதம் தாழ்வணிந்து மூதுலகில் கற்றென்ன ஒன்றும் காணே. மடிந்ததோர் மானாக்கள் மாநிலத்தில். அப்படி மடிந்தவர்கள் இந்த உலகில் சிவனடி சேர்ந்தவர்கள் கோடி என்றும், கஷ்டப்பட்டு வாழ்வை நகர்த்தியவர்களும் கஷ்டப்பட்டு சாஸ்திரங்களெல்லாம் கற்று அடியளவு வேதம் முதல் ஆகமங்களும் 64 கலையையும் சாஸ்திரங்களும் அரசனாக முனிவர்களின் பாதம் பணிந்து வணங்கி இந்த உலகில் கற்று என்னவாயிற்று, பெற்று என்னவாயிற்று, ஒன்றும் காண முடியவில்லையே, ஒன்றும் இல்லாததுதானே மிச்சம் என்று சொல்லிவிட்டு காணவென்றால் மடிந்தவர்க்கு சாத்திரங்கள் கைலாயம் சென்றவர்க்கு பார்க்கலாமோ
தோணவே உடல் பொருள்கள் ஆவி எல்லாம் தோற்றாமல் மண்ணோடே மண்ணாய் போச்சு. வேறதொரு சாத்திரங்கள் பார்த்தால் என்ன, பார்த்தாலும் வையகத்தில் இருப்பாருண்டோ. ஊனவே யாகாத நாளில் மாண்டோர் புகழான வாத்துவமும் இருந்ததுண்டோ. காணவென்றால் மடிந்தவர்க்கு, இறந்து போனவர்களுக்கு, கைலாயம் சென்றவர்களுக்கு சாஸ்திரங்கள் பார்க்கலாமோ? சொல்ல போனா உடல் பொருள் ஆவி எல்லாம் தோற்றாமல், அதாவது மிஞ்சாமல் மண்ணோடு மண்ணாய் போச்சு. வேண்டிய மட்டும் சாஸ்திரத்தை பார்த்தால் மட்டும் அவர்கள் பூமியில் நிலையாக இருப்பார்களா? போகக்கூடாத நாளில், அதாவது இன்னைக்கு போய் இறந்துட்டாரே, நேத்தே போயிருக்கணும்ல, இல்ல ஒரு நாள் கழிச்சு போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதும், அன்னைக்கு இறந்து போனவர்களுக்கு, அதாவது போகக்கூடாத நாளில் இறந்து போனவர்களுக்கு அவர்களின் ஆத்மாவும் இங்கேயே இருந்து விடுமா என்ன என்று கேட்டுவிட்டு, இருந்துமே வையகத்தில் மாளிவிட்டு எழிலான கிரகம் அது போவதுண்டோ. திருந்தவே வருடம் அது 6 திங்கள் திறமான மாளிதனில் இருந்து கொண்டு பொருந்தவே பெற்றோர்கள் குடும்பத்தோரை பொங்கமுடன் வம்புகளும் கூறுவதுண்டோ. மருந்தியே மாண்டதொரு கிரகம் தன்னை வளமுடனே தான் அடைப்பார் பாருபாரே. இருந்துமே வையகத்தில் மாளிவிட்டு, இந்த உலகத்தில் இருந்தவர்கள் இருந்த மாளிகையை விட்டு, வீட்டை விட்டு, அழகான அரண்மனையை விட்டு போயிடுவாங்களோ? வருஷம் பூராகுமோ 6 மாசமோ அந்த மாளிகையிலோ அரண்மனையிலோ வீட்டிலேயோ இருந்து கொண்டு பெற்றவர்கள் மற்றவர்கள் குடும்பத்தவர்களுக்கும் வம்பு செய்து கஷ்டமெல்லாம் கொடுத்து தண்டனையெல்லாம் கொடுத்து கொண்டிருப்பார்களோ என்று பயந்து அந்த இறந்தவர்கள் வாழ்ந்த வீட்டை பூட்டி வைப்பார்கள் இந்த மக்கள். இவர்களை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு, பாரப்பா நலமான நாளில் மாண்டோர் பார்வுலகில் கிரகத்தை விட்டு மல்லோ. நேரப்பா சமுதாயம் கைலாயத்தில் நேர்மையுடன் அடைக்கலமாய் சென்றதென்றும், சீரப்பா வாத்துமமும் கைலாயத்தில் சிறப்புடனே சென்றதென்பார் மாண்பரெல்லாம். ஆரப்பா கண்டவர்கள் வையகத்தில் ஆரும் இல்லை உண்மை இது பாருபாரே. பாரப்பா நலமான நாளில் மாண்டோர், நல்ல நாளில் இறந்து போனவர்கள் இருந்த வீட்டை விட்டு நேராக வானுலகத்துல, அதாவது கைலாசத்துல அடைக்கலமா போயிட்டார்கள்னோ, அந்த ஆத்மா சிறு சிறப்புமாக கைலாகத்துல போய் சேர்ந்துடும்னோ இந்த மாண்பரெல்லாம் சொல்லுவார்கள். யாரப்பா கண்டவர்கள் இந்த வையகத்தில்? யார் இந்த உலகத்துல அதை பார்த்தது? யாருமே இல்லைங்கிறது தான் உண்மையப்பான்னு சொல்லிட்டு, பாரேதான் தேகம் அது மண்ணாய் போச்சு பார்வுலகில் ஆத்துமமும் காணார் மாண்பு. சீரேதான் ஒடுக்க நிலை யாரும் காணார் சிறப்பான பிரபஞ்ச வாழ்க்கை அனைத்தும். வேறேதான் மறுபிறப்பும் கண்டதுண்டோ வெட்ட வழியாகாயம் ஒன்றும் காணோம். தீரேதான் சென்ற நிலை காணாமத்தான் திகட்டுமே மாண்பரெல்லாம் திகைப்பார்தானே. பாரேதான் தேகமது மண்ணா போச்சு. பாருப்பா, தேகமது மண்ணா போச்சு. உலகத்துல ஆத்மாவையும் காண முடியாது. அது எங்க போனதுன்னு யாரும் பார்த்ததில்லை. சிறப்பான இந்த உலக வாழ்க்கையெல்லாம் மறுபடியும் பிறந்து வாழ்ந்து அனுபவிக்க முடியுமா? வெட்ட வெளியையும் ஆகாயத்தையும் காண முடியுமா? ஆத்மா போன இடத்தையும் போன திசையையும் போன நிலையையும் பற்றின தெளிவான உண்மையை தெரிந்து கொள்ளாத இந்த மக்களுக்கு ஆன்மா பத்தின விஷயங்களும் கதைகளும் ஆச்சரியமானதொரு ஆச்சரியமாகத்தானே இருக்கும்னு சொல்லிட்டு, தானான காலாங்கி எந்தனாது தகமையுள்ள வாக்கதுவும் பொய் எண்ணாது.
போரான என் குருவாம் சத்புருஷன் வாக்கு குவலயத்தில் பொய்யாது மெய்யேயாகும். மானான மகதேவர் படிரிதானோ மார்க்கமுடன் வயததும் கூறியல்லோ. தேனான தேவரது பாதங்காண தெளிவான கட்டளைகளுண்டு பாரே. தானான காலங்கி எந்த நாதர், அவருடைய குருநாதரான காலாங்கி நாதரின் சிறப்பான சத்தியமான வாக்குகள் எதுவும் பொய்யாகி போகாது. போகரின் குருவானவரின் வாக்கு இந்த உலகத்தில் பொய்யானதல்ல, மெய்யானதுதான் என்றும் மானான மகதேவரின் வரத்தின்படி நிதானமாக அமைதியான மார்க்கத்துடன் வயததுவும் யாருக்கு என்ன வயது எத்தனை வரை வாழ்வு என்று தெளிவாகவே அவரவர்க்கு எழுதி வைத்திருக்கிறார் என்றும் சொல்லிவிட்டு உண்டான கட்டளைகள் அமைந்திருக்க ஓஹோஹோ சாத்திரங்கள் வேதம் என்ன. திண்டான நல்ல நாள் தீய நாளும் திகழுடனே மகதேவர் படைப்பாருண்டோ. சண்டாள மாண்பரெல்லாம் சாஸ்திரத்தை தக்கபடி உணராமல் மதியீனத்தால் கொண்டபடி அவரவர்கள் தியானத்தாலே குறிப்புடனே தீய நாள் என்றிட்டாரே. உண்டான கட்டளைகள் அமைந்திருக்க அந்த இறைவனின் கட்டளைப்படியே எல்லாம் இருக்கும்போது சிறப்பான சாஸ்திரம் என்ன, வேதம் என்ன, நல்ல நாள்னும் தீய நாள்னும் மறதியாக கூட மகதேவர் அதாவது கடவுளானவர் அப்படி படைத்திருப்பாரா? இந்த சண்டாளர்கள் மக்களெல்லாம் சாஸ்திரத்தை தக்கபடி உணராமல் சரியதுன்னும் தப்பதென்னும் தெரியாமல் அறிவில்லாது அவர்களுக்கு ஏற்றபடி கற்பனையாகவே குறிப்பு போலவே நல்ல நாள்னும் தீய நாள்னும் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு விட்டாரே தீய நாள் நல்ல நாளா எழிலான சாத்திரங்கள் கூறுவதுண்டோ. விட்டகுறை அமைந்தபடி மாண்பர்க்கெல்லாம் மேதினியில் சாத்திரங்கள் மெய்யதாச்சு. நட்டமது மாண்பரும் தன்னால் நாதாக்கள் சாத்திரங்கள் ஏது காச்சு. பட்டமது தான் பிறந்த பாவனை போல் பாருலகில் சாத்திரம் பொய்யதாச்சே. விட்டாரே தீய நாள் நல்ல நாளா, தீய நாளும் நல்ல நாள் என்றும் உண்மையான சுத்தமான சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறதா? விட்டகுறை இருந்ததாலே இந்த மனிதர்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல மக்களிடம் சொல்லி வந்த இந்த சாஸ்திரங்கள் உண்மையாக ஆச்சிருந்தோம். நஷ்டங்கள் எல்லாமே மனிதர்களால்தான் இருக்கும். இதற்கும் இந்த சாஸ்திரங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இவர்கள் படைத்த சாஸ்திரங்கள் என்னது காட்சி என்று கேட்டுவிட்டு காற்றில் பறக்கும் பட்டமானது காட்டுகின்ற பாவனைகள் போல இந்த உலகில் சாஸ்திரங்கள் காட்டுவதும் பொய்யானதாச்சே என்று சொல்லிவிட்டு ஆச்சப்பா வையகத்தில் சாத்திரங்கள் அநேகம் உண்டு நாதாக்கள் செய்த நூலில் மூச்சடங்கி போனதொரு தேகந்தானோ மூதுலகில் திரும்பி வந்த செய்தி இல்லை. பாய்ச்சலுடன் சாத்திரங்கள் கற்றுமென்ன பாங்கான தத்துவங்கள் அறிந்துமென்ன ஆச்சரியமானதொரு தேகமப்பா அவனியிலே இருப்பதுவும் பொய்யுமாச்சே. ஆச்சப்பா வையகத்தில் சாஸ்திரங்கள், இந்த உலகத்துல சாஸ்திரங்கள் அநேகம் உண்டு, நிறைய இருந்தாலும் இந்த சாஸ்திர நூல்களில் எல்லாம் இறந்து போனது ஒருவனின் உடம்பும் தேகமும் கைலாசம் வைகுண்டம் போய் திரும்பி வந்ததாக எந்த செய்தியும் சொல்லப்படவில்லை என்றும் விடாமல் கஷ்டப்பட்டு சாஸ்திரங்கள் கற்றுக்கொண்டதால் என்ன கிடைக்கப் போகிறது? அழகான சிறந்த தத்துவங்கள் தெரிந்து கொண்டுதான் என்ன ஆகப் போகிறது? இந்த உடம்பு ஆச்சரியமானது என்றும் இந்த உலகத்தில் இருக்கும் என்பதும் பொய்தான் என்றும் சொல்லிவிட்டு பொய்யாது தேகமது நிலை நில்லாது
பொங்கமுடன் சாஸ்திரங்கள் வேதமென்ன மெய்யான வாத்துமமும் அழியாதென்று மேதினியில் கட்டுமுறை வாக்கியந்தான் வெய்யவே சாஸ்திரத்தின் ஆகாமங்கள் விட்டகுறை இருந்தல்லோ வெளியுமாச்சு பையவே அவனின்றி ஓரணுவு தானோ பார்வுலையில் அசையாது மெய்யதாமே. பொய்யாது தேகமது நிலை நில்லாது. இந்த பொய்யான தேகமது நிலை நில்லாதது, நிலையில்லாததென்றும் சிறப்பான சாஸ்திரம் என்ன, வேதங்கள் என்ன, உண்மையிலேயே ஆத்மாவுக்கு அழிவில்லை என்றும் இந்த உலகத்தில் இந்த கட்டுக்கதை வாக்கியங்கள், சாஸ்திரங்கள், ஆகமங்களில் எல்லாம் விட்டகுறை இருந்ததாலே இதையெல்லாம் வெளிப்படையாச்சுன்னோ அவனன்றி ஓர் அணுவும் இந்த உலகத்துல அசையாதுங்கிறது தான் உண்மை இன்னும் சொல்லிட்டு. ஆமேதான் கெட்ட நாள் நல்ல நாளாய் ஆக வைக்க உன்னாலே யாகுமோதான் ஓமேதான் கதிரோனின் நாளையெல்லாம் பொங்கமுடன் நல்ல நாளென்று இருக்க வேமேதான் நாளெட்டும் நல்ல நாளாய் வேதாந்த தாயினது கிருபையாலே ஆவேதான் ஆதரவர் செய்திருக்க ஒப்பனே நம்மாலே யாவதென்ன. ஆமேதான் கெட்ட நாள் நல்ல நாளாய். ஆகவேதான் கெட்ட நாளை நல்ல நாள்னு ஆக வைக்க உம்மால முடியுமா? சூரியன் உதிக்கும் நாளெல்லாம் சிறப்பான நல்ல நாள்னு இருக்கிறப்போ நாளும் கிழமையும் 8 நாளும் நல்ல நாளாக வேதாந்த தாயினது அருளாலே இறைவனால் செய்திருக்கும் போது நம்மளால என்ன செய்து விட முடியும்? என்ன ஆகும்னு கேட்டுட்டு எண்ணவே தேவனது 8 நாளும் எழிலாக மாண்பருக்கு அமைந்திருக்க பண்ணவே வெள்ளிதனில் திரவியங்கள் பார்வுலகில் ஈவதுவே தர்மமல்ல சொன்னபடி காரிதனில் சவளமாக துப்புரவாய் அருக்கனில் விருந்துமாக நன்மையாய் திங்களது வாரசூலை நலமுடனே மாண்பருக்கு காட்டினாரே. என்னவே தேவனது 8 நாளும். அதனால இறைவனது 8 நாளுமே நல்ல நாளாக அழகாக இந்த உலக மக்களுக்கு கிடைத்திருக்கும் போது வெள்ளிக்கிழமை பொருளை கொடுக்க கூடாதுங்கிறதும் அது தர்மம் இல்லைன்னும் இருட்டுறதுக்கு அப்புறம் கொடுக்க கூடாதுங்கிறதும் அடுக்கலையில இருந்து கொண்டு உணவு உண்ணக்கூடாதுங்கிறதும் நல்லது நடக்கணும்னா திங்கட்கிழமை வார சூளையனும் நல்லாவே இந்த மக்களுக்கு சொன்னார்கள் என்றும் சொல்லிட்டோ. நாட்டமுடன் செவ்வாய்க்கு மேற்கு தானும் நலமுடனே பயணம் அது வாகாதென்றும் தேட்டமுடன் புதனுக்கு வடக்கேதானும் செம்மலுடன் பயணம் அது வாகாதென்றும் நீட்டமுடன் குருவாரம் ஸ்தானமாக நிலையான நாளெல்லாம் தீய நாளாய் வாட்டமுடன் சாஸ்திரங்கள் கூறியிருக்க வளமுடனே நாளந்த பலந்தான் காணே. நாட்டமுடன் செவ்வாய்க்கு மேற்கு தானும். செவ்வாய்க்கிழமை மேற்கு பக்கம் ஆசையா பயணம் போகக்கூடாதுன்னோ அதுபோல புதன்கிழமை வடக்கு திசை நோக்கி பயணப்படக்கூடாதுங்கிறதும் இன்னும் சொல்லணும்னா வியாழக்கிழமை குளிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டதால இப்படி இருக்கிற நாளெல்லாம் தீய நாள்னும் ஆகாத நாள்னும் சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறதால நல்லதா வளமானதா சிறப்பானதா எந்த நாளுமே பலன் காண முடியாது இல்லையா என்று கேட்டுவிட்டு காணவே நாளெல்லாம் முறைப்பாடாக காசினியில் சாஸ்திரங்கள் பார்த்ததானால் தோணவே எந்த நாள் நல்ல நாடென்று துப்புரவாய் தன் மனதில் எண்ணலாகும் வேணவே நாளெட்டும் நல்ல நாளாய் விருப்பமுடன் உம்பரனார் செய்திருக்க நாணவே மதியீன மாண்பரெல்லாம் நிலைகெட்டு மதிகெட்டு நின்றிட்டாரே நிலைகெட்டு மதிகெட்டு நின்றிட்டாரே.
காணவே நாளெல்லாம் முறைப்பாடாக. இப்படி நாட்களெல்லாம் குறைபாடு சொல்லி இருக்கிற சாஸ்திரங்கள்ல பார்த்தாலே எந்த நாள் நல்ல நாள்னு மனதில் தோணாதுமோ, நாளட்டும் நல்ல நாளாகவே விருப்பமுடன் வேண்டியபடியும் இறைவன் நமக்கு தந்திருக்கும் போது இந்த மதி இல்லாத மக்களெல்லாம் வெட்கமே இல்லாமல் நிலைகட்டு தம் மதிகட்டு இப்படி செய்கிறார்களே என்று தம் மக்களுக்கும் மக்களிடம் காணும் இந்த பழக்கத்திற்கும் சரியானதொன்றை தேர்ந்தெடுத்து மக்கள் அனைவரும் நலமாக வாழ வழி சொல்கிறார் நம்ம போகரையா. நல்ல விஷயம் தானே?